بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் சஹீஹுல் புகாரியுடைய தமிழாக்கத்தை பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் 111வது ஹதீஸை பார்த்து முடிச்சிட்டோம். அதில் அந்த கடைசி வாக்கியத்தை மட்டும் நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தணும் என்று சொன்னோம். அந்த கடைசி வாக்கியம் என்னென்னு கேட்டால், வலா யுகுத்தலு முஸ்லிமுன் பி காஃபிரின், எந்த ஒரு முஸ்லீமும் காஃபிருக்காக கொல்லப்படக்கூடாது அப்படின்ட்டு 111வது ஹதீஸில் கடைசியில் வருகிறது. இது 111 மாத்திரம் இல்லாமல் 3047, 6903, 6915 இதுலேயும் இருக்குது இந்த ஹதீஸ். எந்த ஹதீஸு? ஒரு காஃபிருக்காக முஸ்லீமை கொல்லக்கூடாது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற 111லையும் இருக்கிறது. உங்களுக்கு அந்த தெரிகிற கீழே உள்ள நம்பரில் தெரிகிற அந்த 3 இடங்கள்லையும் இதே ஹதீஸு, இந்த லா யுகுத்தலு முஸ்லிமுன் பி காஃபிரின் என்கிற சென்டென்ஸு இருக்கிறது. அப்போ இது சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அப்படியே யூதனுடைய மனப்பான்மை. அதாவது குற்றங்கள்னு வரும் பொழுது அதில் முஸ்லீம் அல்லாங்கன்னு பிரித்து இஸ்லாம் பார்க்காது. குற்றம்னா குற்றம்தான். இப்போ திருடுறான்னு வைங்களேன், முஸ்லீம்கிட்ட திருடுனா கையை வெட்டணும், காஃபிர்கிட்ட திருட்டுனா கையை வெட்டக்கூடாதுன்னு சொன்னால் அதுக்குன்னு சொல்லணுமா இல்லையா? காஃபிருக்கு வெட்டினா அது கையை வெட்டக்கூடாது அப்படின்னு இஸ்லாத்தில் இருக்குமா? அது அந்த யூதர்கள் பண்ணி வச்சுருந்தாங்க. யூதர்கள் நினைச்சாங்க நாங்கள் தனி ஜாதி, அது குற்றங்களுக்கு செய்கிறது கெட்ட செயல். முஸ்லீம் உயர்ந்தவன், எதில் நீ உயர்ந்தவன்? உனக்கு உரிமை கொண்டாட முடியும். கொள்கை கோட்பாடு அதில் உரிமை கொண்டாடு. நடக்கிறது இப்போ நடந்துரு கொலையில் என்ன முஸ்லீம் அல்லாதவன் கொலகார பாவியான பிறகு அவன் முஸ்லீமை கொன்றா என்ன, காஃபிரை கொன்றா என்ன? அப்போ குற்றச் செயல்கள் செய்யும் பொழுதெல்லாம் இஸ்லாத்தின் பெயரால் அவனுக்கு உயர்வு கொடுக்க பார்க்குறாங்க. இது யூத சித்தாந்தத்தில் உள்ளது. அவன் செஞ்சிருக்கிறது ஒரு கொலை. முஸ்லீமை செஞ்சாலும் ஒரு கொலை செஞ்சுருக்கிறான், ஒரு காஃபிரை செஞ்சாலும் கொலை செஞ்சுருக்கிறான். அந்த காஃபிருடைய மனைவி, மக்கள், சொந்தம், பந்தம் எல்லாரும் பாதிக்கப்படுவார்கள். அதுபோக இந்த வாசலை திறந்து விட்டியல்னா முஸ்லீம் அல்லாதவன்லாம் போட்டு தள்ளிகிட்டே இருப்பானுவோம். அப்போ நாட்டிலையும் அமைதி குலைஞ்சு போயிடும், இஸ்லாத்துக்கு மகா கெட்ட பேர் ஏற்பட்டு போயிடும். அப்படியான ஒரு விஷயத்தை என்ன செய்கிறாங்கன்னா, அது சொல்கிறாங்க, இது இஸ்லாமாக இருக்க முடியாது. குற்றங்கள் விஷயம் இது வேறு. நீங்கள் மூமின் உயர்ந்தவன் தான். காஃபிரை விட முஸ்லீம் மேலானவன். எதில் மேலானவன்? கொள்கை கோட்பாடு நல்ல விஷயங்களில் மேலானவன். அயோக்கியத்தனத்தில் செஞ்சாலும் மேலானவன் ஆயிருப்பான். முஸ்லீமாக இருந்தானே, முஸ்லீம் இல்லாமல் இருந்தானே, செஞ்சது தப்புன்னு வந்துருச்சுன்னு சொன்னால் அது முஸ்லீமுக்கு அந்த தப்பு இழைக்கப்பட்டாலும் சரி தான், காஃபிர் இழைக்கப்பட்டாலும் சரி தான், தப்பு தான். கொலை தான், கொள்ளை தான், திருட்டு தான். அப்போ இது விபச்சாரத்துக்கு அப்படி சொல்லுவீங்களா? முஸ்லீம் விபச்சாரம் பண்ணால் தான் என்ன செய்யணும், அது தண்டிக்கணும். காஃபிர் விபச்சாரம் பண்ணால் ஒன்றும் செய்ய தேவையில்லை, விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? குற்றச் செயலுக்கு எப்படிங்க இது அது உயர்வு தாழ்வு கற்பிப்பீங்க? நல்ல செயல்களில் தான் உயர்வு தாழ்வு கற்பிப்போம். நீ உன் கல்லை வணங்குற, நான் அல்லா வணங்குறேன், நான் தான் மேலானவன்னு சொல்கிறது அது ஓகே, நல்ல விஷயங்கள். செய்கிறது குற்ற செயல்களில் அவன் இவனை கொன்றா பரவாயில்லை, அவனை கொன்றா செய்யலான்டா, இது என்ன அர்த்தம்? இது அப்படி கிடையாது. அப்போ இது எவ்வளோ என்னென்ன அடிப்படைக்கு நான் மாற்றமாக இருக்குன்னு பாருங்கள். இது பாருங்கள், இது ஒரு வசனம். இது எங்கே இருக்குது? 5:45 இருக்குது, குர்ஆன் வசனம். ஓ கதபுனா அலைஹிம் ஃபீஹா, அந்த தௌராத்தில், ஃபீஹாண்டா தௌராத்து, முந்தினதில் தௌராத்துன்னு வருது. அதில் நம்ம அவர்களுக்கு விதியாக்கியிருந்தோம், இஸ்ரவேல் மக்களுக்கு விதியாக்கியிருந்தோம். என்ன விதியாக்கியிருந்தோம் என்றால், அன்னன் நஃப்ஸ பின் நஃப்ஸி, உயிருக்கு உயிர், முஸ்லிமான உயிருக்கு முஸ்லிமான உயிர் என்று அல்ல. வணங்குதா? நஃப்ஸுக்கு நஃப்ஸுன்னா என்னது? காஃபிர் நஃப்ஸாக இருந்தால் என்ன, முஸ்லீம் நஃப்ஸாக இருந்தால் என்ன? உயிருக்கு உயிர் என்று தான் நல்லா எழுதியிருக்கிறான், விதியாக்கியிருக்கிறான். அண்ணன் நஃப்ஸ பின் நஃப்ஸி, உயிருக்கு உயிர் என்றும்
ஒல் ஐன பில் ஐனி, கண்ணுக்கு கண் என்றும், ஒல் அன்ஃப பில் அன்ஃபி, மூக்குக்கு மூக்கு என்றும், ஒல் உதுன பில் உதுனி, காதுக்கு காது என்றும், ஒ சின்ன பி சின்னி, பல்லுக்கு பல்லு என்றும் விதியாக்கி இருந்தோம். ஒல் ஜுரூஹ, காயங்கள், ஜுரூஹ்னா காயங்கள், வெட்டுறது கொள்வது, இப்படி காயப்படுத்துறது, காயப்படுத்துதலும் கிசாசுன், அதுக்கும் கணக்கு தீர்க்கணும். கிசாசுன்னா பழிக்கு பழி வாங்குதல் உண்டு. இப்படி நம்ம எழுதியிருந்தோம். இந்த மாதிரி நெஞ்சினோம் எழுதியிருந்தோம். இதில் அந்த தௌராத்தில் அவங்க எழுதியிருந்தோம். ஃபமன் த சத்தக பிஹி, ஒருவன் அதை மன்னித்து விட்டானேயானால், ஃபஹோ கஃபாரத்தும் லஹு, அது அவனுக்கு அது பரிகாரம் ஆயிரும். இப்போ என் பல்ல ஒருத்தன் உடச்சி விட்டான், சரிங்க விட்டுருங்க உடைச்சிட்டு போகிறான், அப்படி நானே விட்டுட்டேன்னா அதுக்கு பல்ல போய் உடைக்கணுமா? உடைக்க தேவையில்லை. அதான் கஃபாரா. சம்மந்தப்பட்ட ஒரு மனிதன் மன்னித்து விட்டான்னு சொன்னால் அதுவே அதுக்கு பரிகாரம் ஆயிரும் சொல்லிட்டு, ஒமல்லம் யஹக்கும் பிமா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் அருளியதை கொண்டு யார் தீர்ப்பளிக்கவில்லையோ ஃப உலாய்க ஹுமுல் லாலிமூன், அவங்க அநியாயக்காரர்கள். அப்போ இங்கே யூதர்களுக்கு உள்ள சட்டத்தை தான் அல்லாஹ் சொல்கிறான். கத்தபுனா அலைஹிம் ஃபீஹா, அலைஹிம் என்பது யூதரை குறிக்கும். கத்தபுனா அலைஹிம், யூதர்களுக்கு விதியாக்கி இருந்தோம். ஃபீஹான்னா ஃபி தௌராத்தி, தௌராத்தில் விதியாக்கி இருந்தோம். அப்போ எதில் விதியாக்கி இருந்தோம் என்பதும் தௌராத்தை குறிக்கிறது. யாருக்கு விதியாக்கி இருந்தோம் என்பதில் அலைஹிம் என்று சொல்லி யூதர்களை குறிக்கிறது. அப்படி யூதர்களை குறிக்கிறதுன்னு எழுதிட்டு அல்ல என்ன செய்கிறான்னா, அடை யூதனுக்குள்ள சட்டம் நினச்சிக்கிறத இதை உனக்கு உள்ளதான்னு முடிக்கிறான். இப்படி ஒமல்லம் யஹக்கும் பிமா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் அருளியதை பற்றி, அல்லாஹ் அருளியதை கொண்டு யார் தீர்ப்பளிக்கவில்லையோ ஃப உலாய்க ஹுமுல் லாலிமூன், அவங்க அநியாயக்காரர்கள். 5:45 வசனத்தின் பிரகாரம் உயிருக்கு உயிர்ன்னு இருக்குல்ல, அதன்படி தீர்ப்பளிக்காமல் முஸ்லிமான உயிர் காஃபிரான உயிர் ஒன்று பிரிச்சாண்டு வைங்க, அவன் அல்லாஹ் அருளியதை கொண்டு தீர்ப்பளித்தவன் ஆவானா? அப்போ ரசூல் அப்படி சொல்லியிருப்பாங்களா? முஸ்லீமுக்கு காஃபிரை கொள்ளக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்களா? உலகத்தில் உள்ள எந்த தர்மனியா இஸ்லாத்துக்கு தான் ஒருத்தன் வருவானா? இப்படி ஒரு மார்க்கத்தை சொல்லப்படுச்சா, என்னடா அது அடுத்தவன்லாம் கொல்ல சொல்கிறாங்க, அவங்கள கொன்றா ஒரு நீதியாக, நமக்கு ஒரு நீதி, அனைவருக்கும் சமநீதின்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் சமநீதிலாம் கிடையாது, எங்களுக்கு ஒரு நீதி உனக்கு ஒரு நீதி தான் அப்படிங்கிறது இஸ்லாத்தில் இருக்கும் என்று சொன்னால், அதை விட இஸ்லாத்துக்கு ஒரு பின்னடைவு எப்படி இருக்கு, வேறு என்ன இருக்க முடியும்? அதை சட்டம்னு எழுதி வச்சுருக்கிறாங்க, ஹதீஸில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இது மற்ற எத்தனை வசனங்களோட மோதுது அப்படின்லாம் பார்க்காம இதை நியாயப்படுத்துகிற விதமாக மதுஹபுகளில் என்ன செய்கிறாங்க, எழுதி வச்சுருக்கிறாங்க. இதுக்கு மாற்றமாச்சா? அதனால் முஸ்லீமாக இருந்தாலும் சரி காஃபிராக இருந்தாலும் சரி கொன்றா கொலை தான், அது மாற்றம் கிடையாது. அதே மாதிரி யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, இன்னொரு வசனம். இந்த வசனம் 2ல் 178 179, 2ல் 178 179 கண்டினியூவான ஒரு வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, குத்திப அலைக்குமுல் கிசாசு, கணக்கு தீர்க்குதல். கிசாஸ் என்றால் சரிக்கு சரியாக கணக்கு தீர்ப்பது, அதாவது உயிருக்கு உயிர், கண்ணு கண்ணு, பல்லுக்கு பல்லுன்னு இருக்குல்ல, கணக்கு தீர்க்குதல் உங்கள் மீது விதியாக்கப்பட்டிருக்கிறது. குத்திப அலைக்கும், உங்களுக்கு கடமையாக்கப்பட்டு விட்டது. அல் கிசாசு, கிசாஸ் என்றால் பழி தீர்த்தல். பழி தீர்த்தல்னா சரிக்கு சரியாக கணக்கு தீர்த்தல் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஃபில் கத்லா, கொல்லப்பட்டவர்கள் விஷயமாக, கொல்லப்பட்டவர்கள் விஷயத்தில் சரி, கிசாசுனா ஈக்குவல், சரிக்கு சரியாக இருப்பது. சரிக்கு சரியான கண்ணுக்கு கண்ணு தான், பல்லுக்கு பல்லு தான்றோம்ல, அந்த மாதிரி அதில் கத்லா, கொலை செய்யப்பட்டவர்கள் விஷயத்தில் கிசாசு கடமை. கொலை செய்யப்பட்டவர்கள்னு சொல்லிட்டு கிசாசுன்னு நல்லா சொல்கிறான். கிசாசுன்னா என்னது? கொலைக்கு கொலை, அதான் கிசாசு. பல்ல உடைக்கிறதுல கிசாசு என்ன? பல்லுக்கு பல்லு, அது கிசாஸ். கிசாசு என்று சொன்னால் சரிக்கு சரியாக செய்தல். அப்போ குத்திபா யா அய்யுஹல்லதீன ஆமனு, மூமின்களே, குத்திபா அலைக்குமுல் கிசாஸ், கிசாஸ் உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எது விஷயத்தில்? ஃபில் கத்லா, கத்லாங்கிறது கத்தீல்ங்கிறோம்ல, கத்தீல்னா கொல்லப்பட்டவன், அதனுடைய பன்மை கத்லா.
ஃபில் கத்லா கொல்லப்பட்டவர்கள் விஷயமாக உங்களுக்கு கிசாசு கடமையாக்கப்பட்டு விட்டது. எந்த மாதிரி கடமையாக்கப்பட்டிருக்கிறது? அல் ஹுர்ரு பில் ஹுர்ரி. ஹுர்ரு என்றால் சராசரி மனுஷன், அடிமை இல்லாதவன், சுதந்திரமானவன். பொதுவாக அந்த காலத்தில் 2 வகையாக இருந்தார்கள் மனிதர்கள். மிக விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு அடிமைன்னு சிலர் இருந்தாங்க. மீதி உள்ளவங்கள்லாம் அடிமை இல்லாதவங்களாக இருந்தாங்க. அடிமைன்னு சொன்னால் ஒருத்தனுக்கு காசு கொடுத்து வாங்கி அவன்கிட்ட போய் வேலை செஞ்சு அவன்கிட்டயே சார்ந்தான் இருப்பான். ஒரு ஆடு மாடு மாதிரி நடத்தப்படுவான். அவனுக்கு பேர் அடிமை. அந்த அடிமையாக இல்லாதவங்களுக்கு பேர் ஹுர்ரு. அல் ஹுர்ரு பில் ஹுர்ரி. சுதந்திரமாக உள்ளவனுக்கு சுதந்திரமாக உள்ளவன். ஒல் அபுது பில் அபுதி, அடிமைக்கு அடிமை. ஒல் உன்சா பில் உன்சா, பெண்ணுக்கு பெண்ணு. அதாவது இது எதுக்கு சொல்ல, பெண்ணுக்கு பெண்ணுனா பெண்ணுக்கு பெண்ணு தான் கிடையாது. பெண்ணை ஆண் கொன்றாலும் ஆணை பெண்ணு கொன்றாலும் இருக்கிறது. ஆனாலும் பெண்ணுக்கு பெண்ணு வந்தாலும் தண்டனை இருக்குன்னு காட்டுறதுக்காக வேண்டி. அப்போ எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், அப்போ இதில் வந்து முஸ்லீமுக்கு முஸ்லீம் நீங்கள் சொல்லலையே, இங்கே என்ன சொல்லல, முஸ்லீமுக்கு முஸ்லீம்னு சொல்லலை. கத்லாவில் கொலை செய்யப்பட்டவர்களுக்கு சரிக்கு சரியான தண்டனை கொடுக்கணும்ட்டான். அப்போ ஃபமன் உஃபியலஹு, யாருக்காவது மன்னிக்கப்படுமையானால், மின் அஹிஹி, அஹிஹின்னா அவனுடைய சகோதரன், கொல்லப்பட்டவனுக்கு சகோதரன் வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறான். கொல்லப்பட்டவனுடைய சார்பாக ஏதாவது மன்னிக்கப்படுமையானால், ஃபத்திபாவும் பில் மஅரூஃபி, அழகிய முறையில் அதை தொடர வேண்டும். அதாவுன் இலைஹி பிஹசான், அழகான முறையில் அதை நிறைவேற்ற வேண்டும். அதாவது ஒருத்தன் வந்து ஒருத்தனை கொலை பண்ணிவிட்டான். கொலை பண்ணவனை அந்த கொலை செய்யப்பட்டவனுடைய குடும்பத்தார் இருக்காங்கல்ல, கொலை செய்யப்பட்டவனுடைய குடும்பத்தார், அண்ணன் தம்பி பொண்டாட்டி பிள்ளைலாம் இருப்பாங்கள்ல, பாப்பா அம்மா, அவங்க என்ன செய்யலான்னு கேட்டால் மன்னிக்கலாம். மன்னிக்கணும்னா எல்லாரும் மன்னிக்கணும்னு கிடையாது. ஒரு ஆள் மன்னிச்சிட்டா கூட மரண தண்டனை கிடையாது. அதாவது இழப்பீடு மட்டும்தான் வாங்கிக்கிறணும். அதாவது ஒருத்தனுக்கு 10 பிள்ளைகள், 9 பிள்ளை மன்னிக்க மாட்டேங்கிறான், ஒரு பிள்ளை மன்னிச்சிட்டேங்கிறான். ஒரு பிள்ளை மன்னிச்சிட்டாருன்னு என்ன செஞ்சிடறேன், அந்த மரண தண்டனை இல்லாமல் போயிடும். அதுக்கு தான் செய்வுங்கிறான்ல. எப்படி? ஃபமன் உஃபியலஹு, யாருக்கு மன்னிக்கப்பட்டு விட்டதோ, மின் அஹிஹி. எதுக்குன்னு அந்த அஹுங்கிற வார்த்தை எதுக்கு போடுறான்னு கேட்டால், இவன் வந்து அவனை போய் கொண்டிருக்கிறான், இவன் அவனுக்கு சகோதரன் ஆக மாட்டான். இருந்தாலும் அந்த மன்னிக்கிற தன்மை வரட்டுமேங்கிறதுக்கு அல்ல என்ன செய்கிறான்னா, உன் சகோதரன் இருக்கான்ல, அந்த சகோதரன் மீது மன்னிக்கப்பட்டால், உன் சிறிதளவு, சிறிதளவு எல்லாம் மன்னிக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ சிறிதளவு மன்னிக்கிறது அனைத்து வாரிசுகளில் கொஞ்சம் பேர் மன்னிப்பது. எல்லா வாரிசும் மன்னிக்காட்டாலும் கொஞ்சம் பேர் மன்னிச்சிட்டான்னு சொன்னால் அது வந்து ஃபத்திபாவும் பில் மஅரூஃப், அழகிய முறையில் அதை அவனை பின்தொடர வேண்டும். அதாவுன் இலைஹி, அவனிடத்தில் நிறைவேற்ற வேண்டும், அந்த தியத்தை இழப்பீட்டை நிறைவேற்ற வேண்டும். பி எஹ்சானின், அழகான முறையில் நிறைவேற்றிருங்க. தாலிக்க தஹ்வீஃபும் ரப்பிக்கும், இது உங்கள் இறைவன் உங்களுக்கு லேசாக்கி தந்த ஒரு சட்டமாகும். ஓ ரஹமத்துன், ஒரு அருளுமாக இருக்கும். இப்போ மணியத்ததா பாத தாளிக்க, இழப்பு அதை மன்னிச்சு விட்டு அப்புறமே மன்னிச்சிட்டேன்னு சொல்லிவிட்டு காசை வாங்கிவிட்டு அப்புறமே திருப்பி பதிலடி கொடுத்தாண்டு வைங்க, அது வரம்பு மீறல். இப்போ மணியத்ததா பாத தாளிக்க, இதற்கு பிறகு யாராவது வரம்பு மீறினார்களே ஆனால் தொலகு அதாபுன் அலீம், அவனுக்கு துன்புறுத்துகிற வேதனை இருக்குன்னு இது முடிஞ்சிருச்சா. அடுத்து முக்கியம், இதான் முக்கியமானது. 79 என்ன வருதுன்னா, வழக்கும் உங்களுக்கு ஃபில் கிசாசி, இந்த சரிக்கு சரியாக தண்டனை கொடுக்குறது, கண்ணு பல்லுக்கு பல்லு, இந்த சட்டத்தில் ஹயாத்துன், வாழ்வு இருக்கிறது, உசுருக்கு உத்தரவாதம் இருக்குங்கிறான். இந்த தண்டனை கொடுத்தால்தான் நீங்கள் வந்து ஒருத்தனை கொல்றமேன்னு நினைக்கிறீங்க, கொல்லலை, உயிருக்கு உத்தரவாதம். அவனை கொல்றோன்னு சட்டம் இருந்துச்சுன்னா நம்மளை கொல்ல மாட்டான். அதை என்னை ஒருத்தன் கொன்றான்னா அவன் கொல்லப்படுவான் என்று அவன் அறிந்து வைத்திருந்தானே, ஆனால் அவன் என்னை வந்து கொல்லுவானா? அப்போ கொல்ல மாட்டான். அப்போ இந்த கிசாசுனால என்ன ஆகுதுன்னு கேட்டால், உயிருக்கு உத்தரவாதம், உயிர் அளிக்கிற மாதிரி உனக்கு தெரியும் அந்த சட்டத்தை பார்த்தா. அப்படி ஒரு சட்டம் நடைமுறைக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் எவன் அடுத்தவனோட உயிரை எடுக்க மாட்டான். அப்போ உயிருக்கு உத்தரவாதம் இருக்கிறது. வழக்கும் ஃபில் கிசாசி ஹயாத்தும், கிசாஸ் சட்டத்தில் வந்து ஹயாத் இருக்கிறது, வாழ்வுக்கு உத்தரவாதம் இருக்கிறது. யா உளில் அல்பாப், அறிவுடைய மக்களே உத்தரவாதம் இருக்கிறது. லல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் இறைவனை அஞ்சி கொள்வதற்காக வேண்டி இந்த சட்டம் உங்களுக்கு தரப்பட்டிருக்குன்னு நல்லா சொல்லிட்டானா. இப்போ இந்த கிசாஸை தந்தது எதுக்கு? உயிருக்கு உத்தரவாதத்துக்கு தான். இப்போ வந்து
ஒரு முஸ்லீமும் காஃபிரும் சேர்ந்து ஒரு நாட்டில் வாழ்கிறாங்க. முஸ்லீம் என்ன செய்கிறான், காஃபிரை கொண்டு விட்டான். நீங்கள் அந்த ஹதீஸு, அந்த பொய்யான ஹதீஸ் இருக்குல்ல, அது இட்டுக்கட்டப்பட்டது தான் நம்முடைய கருத்து பிரகாரம், குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கிறதுனால. அந்த இட்டுக்கட்டப்பட்ட அந்த சட்டத்தின் பிரகாரம் இந்த ஒரு காஃபிரை வந்து முஸ்லீம் கொன்றான்னு வைங்க, கொன்றான்னு சொன்னால் இவனை தண்டிக்க மாட்டோம். தண்டிக்க மாட்டோன்னு விட்டுட்டீங்கன்னா இவன் உயிருக்கு உத்தரவாதம் இருக்குமா? அந்த காஃபிருக்கு சொந்தக்காரன் வந்து இவனை போட்டு தள்ளிடுவானே. இந்த சட்டத்தை தந்ததை எதுக்குன்னு கேட்டால் உயிருக்கு உத்தரவாதத்துக்கு தான் தரப்பட்டிருக்குது. நீங்கள் வந்து இவன் காஃபிரை கொன்றதுக்காக வேண்டி இவனை தண்டிக்காமல் விட்டீங்க என்று சொன்னால் இவனுக்கு உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. ஏன் கிடையாது? அந்த காஃபிருக்கு அண்ணன் தம்பியில் இருப்பான்ல, அந்த காஃபிருக்கும் புள்ள குட்டியெல்லாம் இருப்பாங்கள்ல, அந்த காஃபிருக்கு மாமா மச்சான்லாம் வாப்பாவெலாம் இருப்பாங்கள்ல. அவன் என்ன செய்வான், எங்கால கொண்டுட்டு இவனை வந்து தண்டிக்காமல் விட்றீங்களா, நாங்கள் தண்டிக்கிறோம் அப்படின்னு போய் அவனை போய் கொள்ளுவான். அப்போ உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அப்போ அந்த சட்டம் தந்த நோக்கமே என்ன? இந்த ஒரு உசுருக்கு உசுருண்டு இருந்தால் தான் சட்டம் ஒழுங்கு கரெக்டாக இருக்கும். உசுருக்கு உசுருண்டு இருந்தால் தான் எவனையும் கொல்ல மாட்டான். நீங்கள் பாதி பேருக்கு அதை அமல்படுத்தி பாதி பேருக்கு அமல்படுத்தாமல் விட்டீங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய இந்த சட்டம் கேலி கூத்தாக்கப்படுது. அந்த ஹதீஸ் கேலி கூத்தாக்குது. எந்த ஹதீஸு? ஒலா யுக்குத்தல் முஸ்லிமுன் பி காஃபிரின், ஒரு காஃபிற்காக முஸ்லீமை கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து இந்த வசனத்தோடையும் இஸ்லாமிய சித்தாந்தத்தோடையும் என்ன செய்கிறது, மோதுகிறது என்பதை பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை பாருங்கள். அதாவது ஒரு 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 குர்ஆனில் ஒரு வசனம் இருக்குது. இது என்னன்னு கேட்டால் 4:93 இருக்குது. இதில் சட்டம் இல்லை, இதையும் அதுக்கு பிந்தி வரக்கூடிய இணைத்து ஒரு சட்டம் இருக்குது. அப்போ தான் இது விளங்கும் உங்களுக்கு. இதில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், ஒமை யக்துல் மூமினன் முத்தாமிதன், ஒரு மூமினை வேண்டுமென்று யாராவது கொலை செஞ்சானேயானால் இப்போ ஜஸாஉஹு ஜஹன்னம், அவனுடைய தண்டனை வந்து ஜஹன்னம், நரகம்தான். ஹாலிதன் ஃபீஹா, அதில் நிரந்தரமாக இருக்கும் நிலையில் ஜஹன்னத்தில் இருப்பான். வ கலிபல்லாஹு அலைஹி, அல்லாஹ் அவனை கோபிக்கிறான். வ லானஹு, அவனை சபிக்கிறான். வ ஆத்தலஹு அதாபன் அலீமா, அவனுக்கு கடுமையான தண்டனையும் அல்லாஹ் என்ன செய்கிறான், சித்தப்படுத்தி வச்சுருக்கிறான் அப்படின்ட்டு 4:93 வருது. இதை வச்சுக்கிட்டு மூமினை கொன்றதுக்கு தானே இப்படி வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் வாதம் பண்ணலாம் இந்த வசனத்தை வச்சு. ஆனால் இங்கே மூமினை கொள்பவனுக்கு வந்து மறுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மூமினை கொலை பண்ணான்னு சொன்னால் அவனுக்கு என்னது, நரகம்தான். காஃபிரை கொலை பண்ணான்னா துன்யாவில் கணக்கு தீர்த்துடணும். ஆகிரத்து விஷயத்தில் அவனுக்கு வந்து இந்த தண்டனை எல்லாம் கொடுக்க மாட்டான். அது வேறு கொள்கை சார்ந்து மறுமையில் எந்த முடிவுனால் எடுக்கலாம். மறுமையில் காஃபிர் எவ்வளோ நன்மை செஞ்சாலும் அவனுக்கு கூலி இல்லாமல் போகுதில்ல. துன்யாவில் உள்ள சட்டத்தை பற்றி இது பேசலை. இருந்தால் இதை வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா மூமினை கொன்றான்னு தான் இங்கே வருதுன்னு கேட்பாங்க. உமை யக்துல் மூமினன், மூமினை யார் கொள்வானேயானால், முத்தாமிதன் வேண்டுமென்று கொள்வானேயானால் இப்போ ஜஸாஹு ஜஹன்னம், அவனுக்கு நரகந்தான் கூலிங்கிறது துன்யாவில் கொடுக்குற தண்டனையாது. அது மறுமையை சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னு வச்சுக்கிறங்க. இதை வச்சுக்கிட்டு சில பேர் தப்பாக கூட வாதம் பண்ணலாம். இது வந்து கிசாஸை பற்றி பேசுகிற ஒரு விஷயம் கிடையாது. அதே நேரத்தில் வந்து இதில் புகாரியில் ஒரு ஹதீஸ் இருக்குது 3166. அதில் என்ன வருதுன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மன் கத்தலை ஆஹதன், யார் ஒருத்தன் வந்து ஒரு ஒப்பந்தத்திற்கு உட்பட்டவனை கொள்கிறானோ, ஒப்பந்தத்துக்கு உட்பட்டவன் தான். அதாவது இப்போ இஸ்லாமிய ஆட்சியில் வந்து நம்மள்கிட்ட ஒருத்தன் சண்டைக்கு வர்றான்னு வைங்க, போருக்கு வந்துட்டான்னு வைங்க. போருக்கு வந்தால் என்ன செய்வோம், நம்ம ஜெயிச்சிருவோம். ஜெயித்த பிறகு என்ன செய்வோன்னு கேட்டால் அவனை வந்து தோல்வியை ஒத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஒரு ஜிஸியாங்கிற ஒரு இழப்பீடை வாங்கிக்கிட்டு நீ இங்கே தங்கிக்க அப்படின்ட்டுருவோம். அவனுக்கு எல்லா விதமான உரிமையும் கொடுத்துருவோம். அவன் தோற்று போனவன் தானே. தோற்று போனவன்ட்டு என்ன செய்வாங்கன்னா ஜிஸியாங்கிற ஒரு வரியை வாங்குவாங்க. வாங்கின பிறகு என்ன ஆகுன்னு கேட்டால் அவனுக்கு நமக்கு ஒரு அக்ரிமெண்ட் ஆகுது. இப்போ என்ன அக்ரிமெண்ட்டு, நீ ஜிஸியாங்கிற வரியை ஒழுங்காக கொடுத்துருன்னு, உனக்கு வந்து முஸ்லீமுக்குள்ள எல்லா உரிமையும் உனக்கு உண்டு அப்படிங்கிறதுக்கு பிறகு தான் ஒரு ஒப்பந்தங்கிறது. அப்படி ஒப்பந்தக்காரனை ஒருத்தனை வந்து யாராவது ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டவன் காஃபிராக தான் இருப்பான். மண் கத்தல முஆஹதன், யார் வந்து ஒப்பந்தம் செய்யப்பட்டவனை போய் கொள்கிறானோ, லம் எர்ஹி ராயிஹத்தல் ஜன்னா, அவன் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர முடியாது.
சொர்க்கத்தின் வாடைன்னா என்னென்னு விளங்கிட்டு இருக்கிறீங்க? ஒன்ன ரீஹா, சொர்க்கத்தினுடைய வாடை என்பது தூஜது மின் மசீரத்தி அர்பைன் ஆமன். மசீரத்துனா தொலைவு, அர்பைன்னா 40, ஆமு என்றால் வருஷம், தூஜது என்றால் கிடைக்கும், பெற்றுக்கொள்ளப்படும். ஒன்ன ரீஹா, சொர்க்கத்தினுடைய அந்த வாடை என்பது தூஜது, அது அடையும், மின் மசீரத்தி அர்பைன் ஆமன், 40 வருஷ தொலைவில் இருந்தாலும். அதாவது சொர்க்கத்திலேருந்து அந்த நறுமணம் வருதுன்னு வைங்க, அந்த நறுமணம் சொர்க்கத்தில் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும் கிடைக்காது. 40 வருஷம் பிரயாணம் பண்ணுற எவ்வளோ தூரம்னு பார்த்துக்கிறங்க. 40 வருஷம் ஒரு ஒட்டகத்தில் ஏறி ஒருத்தன் போனான்னு சொன்னால் எத்தனை கிலோமீட்டர் போவான்? அவ்வளவு தொலைவில் இருந்தால் கூட இந்த சொர்க்கத்து வாசம் வந்துடுமா. சொர்க்கத்தின் வாடை எப்படிப்பட்ட வாடை என்று கேட்டால், வாடையுடைய அந்த சில பேர் சென்ட்லாம் போடுவாங்கள்ல, இங்கே அடிப்பான் 10 வீட்டுக்கு எப்பால் அந்த வாசம் போய் சேரும். அந்த மாதிரி இந்த சொர்க்கத்துக்கு ரசூல்லா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஒன்ன ரீஹா, சொர்க்கத்தினுடைய வாடை தூஜது கிடைக்கும், மின் மசீரத்தி அர்பைன் ஆமன், 40 ஆண்டு தொலைவில் இருந்து. 40 ஆண்டு ஒட்டகத்தில் பயணம் செய்வதற்கு எவ்வளவு தொலைவு போவீர்களோ அங்கே நீ நின்றால் கூட உனக்கு என்ன செஞ்சிடறேன், சொர்க்கத்தினுடைய வாடை கிடைக்கும். அப்படி இருந்தும் இவனுக்கு கிடைக்காதுங்கிறாங்க. அப்படி இருந்தும் ஒரு ஒப்பந்தத்துக்கு உட்பட்ட காஃபிரை நீங்கள் கொன்றீர்கள் என்று சொன்னால் அவன் சொர்க்கத்தின் வாடையை அடைய மாட்டான் அப்படின்னு இருக்குது. அப்போ இதையும் மெர்ஜி பண்ணி பாருங்கள். இவனுக்கு முஸ்லீம் காஃபிரை கொன்றவனுக்கும் இந்த தண்டனை வருது. என்ன தண்டனை? சொர்க்கத்தின் வாடை கிடையாதுன்னு வருது. அப்போ இங்கே அதான வருது, மூமினை கொன்றவனுக்கு அதானே வருது. மூமினை கொன்றவனுக்கு நரகம்னு சொல்லி வருதுல்ல 493. அதே மாதிரி காஃபிரை கொன்றவனுக்கு நரகம்னு இந்த ஹதீஸ் வருது. அப்போ இந்த மூமினை கொன்றால் எப்படி நரகம் என்று ஹதீஸ் இருக்கிறதோ, அதே மாதிரி இந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடியவன் அடைக்கலம் பெற்றிருப்பான்ல, சண்டை வந்த பிறகு தான் நம்ம இஸ்லாமிய நாட்டில் எல்லாம் முஸ்லீமாக இருப்பாங்க. நம்ம ஒரு நாட்டோட சண்டை பிடிச்சி அதை ஜெயிச்சிட்டோம் என்று சொன்னால் நம்ம கண்ட்ரோல் அது வந்துடும். வந்தவன் அவன் யாராயிடுறான்னு கேட்டால் அவன் காஃபிர் தான். ஆனால் முஆஹது, நம்மளோட அக்ரிமெண்ட்டின் மூலமாக நம்மள்கிட்ட இணைந்து கொண்டவன் அப்படி இருக்குமே. ஆனால் அவனை போய் ஒருத்தன் கொண்டு விட்டானே ஆனால் அப்போ சொர்க்கத்தின் வாடை அவன் அடைய மாட்டான். சொர்க்கத்தின் வாடை அடைய மாட்டான், சொர்க்கத்துக்கு போக மாட்டான்னு சொல்லலை. சொர்க்கத்துடைய வாடையே கிடையாது. வாடண்டா என்னது? 40 வருஷம் தொலைவில் இருந்தாலும் கிடைக்கும். அந்த அளவோட தள்ளி வைக்கிச்சுனான்லாம். சொர்க்கத்தில் இருந்து 40 வருஷத்துக்குடைய தூரத்தை விட வெகு தொலைவில் கொண்டே எல்லாம் அவனை நிப்பாட்டி வச்சிருவான். அந்த வாசத்தை கூட அவனை நுகர விட மாட்டான். அப்படின்னு சொன்னால் இந்த காஃபிரை கொல்லக்கூடாதுன்னு அர்த்தம் வருமா? காஃபிரை கொன்றாலும் இப்படிப்பட்ட மறுமையில் பயங்கரமான தண்டனை மூமினை கொன்றதுக்கு இருக்கிற மாதிரி தானே இருக்குது. அப்போ இதுக்கு மாற்றமாக அந்த ஒரு செய்தி அமைந்திருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இது அகமதில் வரக்கூடிய சரியான ஹதீஸ் தான். அது அகமதில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், மண் கத்தல கத்தீலன் மின் அகலே திம்மா, அதாவது திம்மத்துன்னு சொன்னால் அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்கிறவன். ஒரு போரில் நம்ம ஜெயித்த பிறகு அவன் என்ன செய்கிறான், உங்களுக்கு நான் கட்டுப்பட்டு நடக்கிறாங்க, என்னை உங்கள் நாட்டில் சேர்த்துக்கிறங்க அப்படின்னு கேட்குறான். நம்மளும் ஏற்றுக்கிட்டோம். அவனுக்கு என்ன செய்கிறோன்னு கேட்டால், அவனுக்கு ஒரு சின்ன வரியை மட்டும் வாங்கி கொண்டு அவனுக்கு அடைக்கலம் பாதுகாப்புனா நம்ம கொடுக்குறோம். இவனை திம்மின்னு சொல்லுவாங்க. ஆகதுன்னு சொன்னாலும் திம்மினால் ஒன்று தான். ஒப்பந்தம் செய்து கொள்ளவன் என்று சொன்னாலும் திம்மத்துனா பொறுப்பு. திம்மின்னா என்னது? பொறுப்பு பெற்றவன், நம்மிடமிருந்து பொறுப்பு பெற்றிருக்கிறான், ஒரு அடைக்கலம் பெற்றவன். அப்போ நம்மிடமிருந்து அடைக்கலம் பெற்ற ஒருத்தன் கொள்வானே ஆனால் இவன் முஸ்லீமாக இருக்க மாட்டான், காஃபிராக தான் இருப்பான். சரியா? மண் கத்தல கத்தியிலம் மின்னகலி திம்மா, அந்த திம்மா உடையவர்கள், பொறுப்புடையவர்கள், அதாவது காபிர்களில் இருந்து நம்முடைய பொறுப்பை வாங்கி கொண்டிருக்கிறாங்கல்ல, அடைக்கலம் வாங்கியவர்களை ஒருத்தன் கொள்வானையானால் லம் யரக ராயிகத்தல் ஜன்னா, அவன் சொர்க்கத்தின் வாடையை அதே தான் வாசகம் வேறையாக வருது, நுகர மாட்டான். இன்ன ரீஹால யூஜது மின் மசீரத்தை அர்பைன் ஆமன், அதனுடைய வாடை 40 வருஷ தொலைவிலிருந்து வரும் அப்படின்ட்டு வருகிறது. அப்போ இதில் என்ன வருதுன்னு கேட்டால், இதுக்கு மாற்றமாக அது இருக்கா இல்லையா? முஸ்லீமுக்கு காஃபிரை கொல்லக்கூடாதுங்கிறீங்க. காஃபிரை கொள்வதும் பயங்கரமான குற்றமாக சொல்லப்படுது மார்க்கத்தில். ஒரு மூமினை கொள்வதற்கு எப்படி அவன் சொர்க்கத்துக்கு போக முடியாது என்று சொல்லப்படுகிறதோ, ஒரு காஃபிரை கொன்றால் கூட அவன் என்ன செய்ய மாட்டான், சொர்க்கத்துடைய வாடையை கூட நுகர முடியாது, அவ்வளோ தொலைவில் தள்ளிடுவான்லான்னு சொல்லி
வருதுன்னு சொன்னால், அப்போ காஃபிரை கொன்றவனுக்கும் அதே மாதிரியான ஒரு நியாயத்தை நல்லா வழங்குறான், அதை உயிராக தான் நல்லா பார்க்குறான் அப்படிங்கிறது இதிலேருந்து வழங்குகிறது. அதே மாதிரி இன்னொரு எவ்வளோ விஷயத்துக்கு அது மாற்றமாக இருக்குன்னு பாருங்கள். முஸ்லீமு காஃபிர் கொள்ளக்கூடாதுன்னு சொல்லுவது எத்தனை சட்டத்தை மீறுகிறது, எத்தனை குரான் வசனத்தோடு மோதுது. 6வது சூறாவில் 151வது வசனத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்லாஹ் குல்தா அளவு அத்துல்மா ஹர்ரம ரப்புக்கும், அல்லாஹ் உங்களுக்கு எதை ஹராமாக்கினானோ அதை நான் சொல்லி காட்டட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா எல்லாம் நிறைய சொல்கிறான். அந்த வசனத்தை சொல்லும் பொழுது நமக்கு தேவை இது மட்டும்தான். ஒலா தக்துலுன் நஃப்ஸ, உயிரை கொல்லாதீர்கள். ஒலா தக்துலுன் நஃப்ஸல் மூமினாண்டு வரல. ஒலா தக்துலுன் நஃப்ஸ, உயிரை கொல்லக்கூடாது. எந்த அல்லத்தி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், அல்லாஹ் ஹராமாக்கினான உயிரை கொன்றதை ஹராமாக்கியிருக்கிறான். அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிற அந்த கொலையை நீ செஞ்சிடாத. இல்லா பில் ஹக்கி, நியாயமான காரணத்திற்கு, நியாயமான காரணம்னு சொன்னால் கொலைக்கு கொலை, அது மாதிரியான மரண தண்டனைன்னு கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி காரணம் இருந்தாலே தவிர எந்த நஃப்ஸையும் கொள்ளாதீங்கன்னு வருது. உலா தக்துரு நஃப்ஸல் மூமினாண்டு வரல. எப்படி வருது? நஃப்ஸை கொள்ளாத, உயிரையும் கொள்ளாதீங்க என்று அல்லாஹ் என்ன செய்யணும், ஹராமானதை நான் உங்களுக்கு பட்டியல் போடட்டுமா அப்படின்னு சொல்லிவிட்டு, நீங்கள் விசாரம் பண்ணாதீங்க, குழந்தைகளை கொள்ளாதீங்க, சிறுக்கு வைக்காதீங்க, பெற்றோருக்கு நல்லபடியாக நடந்துக்கிறங்க, இதுதான் அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கியிருக்கிறான், அதில் கொலையும் உங்களுக்கு ஹராமாக்கியிருக்கிறான் அப்படின்னு நல்லா ஹராமாக்கின பட்டியலை சொல்லும் பொழுது தான் அதில் ஒலா தக்துலுன் நஃப்ஸன்னு நல்லா சொல்கிறான். எந்த நஃப்ஸையும் கொள்ளாதேங்கிறான். எப்படி பார்க்கல, முஸ்லீமும் காஃபிர்னு பிரிக்கலை, சொல்லிவிட்டு தாலிக்கும் வசாக்கும் பிஹி, இதை உங்களுக்கு அல்லாஹ் வசியத்தை செய்கிறான், வலியுறுத்தி சொல்கிறான். இதில் உள்ள அனைத்தில் இதுவும் வருது, ஒலா தக்துலுன் நஃப்ஸுங்கிறது வருது. அப்படிங்கிறதையும் பார்க்கணும். 681ஆச்சா. அதே ஒரு விஷயம் 17:33 இருக்குது. எப்படி இருக்குது? ஒலா தக்துலுன் நஃப்ஸ, எந்த உயிரையும் கொள்ளாதீங்க அப்படிங்கிற, உயிரை கொள்ளக்கூடாது என்பது இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று அதில் சேர்ந்து இருக்கிறது. எப்படி இருக்குது? ஒலா தக்துலுன் நஃப்ஸ, எந்த நஃப்ஸை நீங்கள் கொள்ளாதீங்க, அல்லத்தி அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான கொள்வதை, அந்த உயிரை கொள்ளாதீங்க, இல்லா பில் ஹக்கி, நியாயமான காரணம் இருந்தாலே தவிர, சத்தியத்தை கொண்டே தவிரன்னா உண்மையான காரணத்தை கொண்டே தவிர நீங்கள் கொள்ளாதீங்க. வமன் குத்தில மதுலூமன், அநியாயமாக ஒருவன் கொல்லப்பட்டானேயானால், அநியாயமாக கொல்லப்படுறான் அதான் கணக்கு, முஸ்லீமாக காஃபிராங்கிற கணக்கெல்லாம் கிடையாது. அநியாயமாக ஒருவன் கொல்லப்பட்டானேயானால் ஃபக்கத் ஜஅல்னா லி வலிஹி சுல்தானன், அவனுடைய பொறுப்பாளருக்கு நம்ம அதிகாரத்தை கொடுத்துருக்குறோம். அவன் என்ன செய்யலாம்? அது கணக்கு தீர்க்கலாம். ஃபலா யுஸ்ரிஃபில் கத்லி, கொலை செய்யறதில் வரம்பு மீறிட வேண்டாம். இன்னஹுக்கான மன்சூரா, அவன் உதவி செய்யப்பட்டவனாக இருப்பான். யார்? கொல்லப்பட்டவன். யாராவது கொல்லப்பட்டுட்டான்னு சொன்னால் அவனுடைய ஒருத்தனை மகனை கொண்டாச்சுன்னா வாப்பா என்ன செய்வான்? கணக்கு தீர்ப்பான். அவன் என்ன செய்வான்? அவனுடைய வழிக்கு அந்த சுல்தானை கொடுத்துருக்குறோம், அதிகாரத்தை பவரை கொடுத்துருக்குறோம். அவன் நினச்சா மன்னிக்கலாம், நினச்சா என்ன செய்யலாம்? தண்டிக்கலான்ட்டு. அப்படி யார் அநியாயமாக கொல்லப்பட்டார்கள்னு அங்கே வருதே தவிர கொன்றவன் முஸ்லீமாக காஃபிரான்னு வரல. கொல்லப்பட்டது அநீதியாக அநீதி இல்லையா, அதான் மேட்ரு. காஃபிரை போய் ஒன்றும் இல்லாமல் நீ கொன்றின்னு சொன்னால் தற்காப்புக்கு கொன்றாதுன்னா அதை முஸ்லீமும் கொன்றாலும் குற்றம் வராத. காஃபிரை கொள்றதுங்கிறதுக்கு நீங்கள் பொதுவாக அதில் சொல்லப்பட்டிருக்கு. காஃபிரை முஸ்லீம் கொன்றா அவனை தண்டிக்கக்கூடாதுங்கிறீங்க. காஃபிர் என்னையை கொல்ல வந்தான், நான் அவனை கொண்டுட்டான், அது பிரச்சனையே இல்லை. ஒரு முஸ்லீம் என்னை கொல்ல வந்தால் நான் கொண்டு போட்டேன், அப்பவும் பிரச்சனை இல்லை. தற்காப்புக்காக நம்ம ஒருத்தனை கொள்வது என்பது பில் ஹக்கோட உள்ள ஒரு தக்க காரணத்தோடு உள்ளது ஆயிரும். அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுக்கு மாற்றமாக இருக்கா இல்லையா? இது 17:33 இருக்குது. அதே மாதிரி 25:68 என்ன இருக்குன்னு கேட்டால் ஓலா எக்துலூனா, இதே விஷயந்தான், கொள்ளாதீங்க அப்படின்னு அதுலேயும் இருக்கிறது. அதே மாதிரி இது முக்கியமான ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் 5:32 எல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால் மின் அஜ்லி தாலிக்க, இதன் காரணமாகத்தான், இதன் காரணமாக அந்த ஆதமுடைய ரெண்டு மக்கள் இருந்தாங்கல்ல, இதனுடைய தொடர்ச்சி நம்ம என்ன செய்வோம்? இந்த இது நம்ம முடியலை, இதனுடைய தொடர்ச்சி இன்ஷாஅல்லாஹ் நம்ம அடுத்த வாரத்துக்கு பார்த்துக்குறோம். இது தொடர்ச்சி கொஞ்சம் இருக்கிறது. ஆனால் இந்த ஹதீஸ் சரியில்லை. இந்த ஹதீஸு
முஸ்லீமுக்கு காஃபிரை கொல்லக்கூடாதுங்கிறத வந்து நீங்கள் பகிரங்கமாக சொல்ல முடியாத இஸ்லாத்தினுடைய எந்த ஒரு கோட்பாட்டையும் பகிரங்கமாக பிரச்சாரம் பண்ணுற அளவில் உள்ளதாக இருக்கும். இதை போய் நீங்கள் சொல்ல முடியாது. சொன்னீங்கன்னா என்ன இப்படி ஒரு கொடூரமான மார்க்கமானு நினைப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு விஷயமாக அலி அவர்கள் பெயரில் அது வந்திருக்கிறது. அலி மறந்துட்டு தப்பாக எழுதி வச்சிருக்கிறாரா அல்ல ரசூல்லா தான் சொன்னாங்களா, சொன்னதாக வேறு யாராக இட்டு கட்டிட்டாங்களான்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக வந்து இது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சொல்லாக இருக்க முடியாது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை நம்ம என்ன செய்வோம் அடுத்த வாரத்துக்கு பார்ப்போம்.